Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து தேங்காய் வச்சு எப்படி பண்ணனும்னு சொல்லி கொடுத்திருந்தேன். சோ அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து தேங்காய் டேஸ்ட் பிடிக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எள்ள வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணனும்னு கேட்டிருந்தாங்க. சோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல எள்ள வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணனும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ண போறோம். நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன். mix பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவை பிசையறதுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதல வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து நான் எள்ள வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறேன். வாங்க அது எப்படி பண்ணனும்னு காட்றேன். ஒரு கடாயில தேவையான அளவு எள்ளு போட்டுக்கிறேன். இத வந்து நல்லா ட்ரையா வறுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது கூட வந்து 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் பாத்தீங்கன்னா இதோட அந்த ஹீட்லயே வந்து நல்லா மெல்ட் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம தேங்காவை ஆட் பண்ண போறோம். நான் வந்து கொஞ்சமா தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான மாவும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நான் போன டைம் சொன்ன மாதிரி தான் மோல்ட் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை வந்து செய்ய போறேன். ஸோ மாவு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவை வந்து அந்த மோல்டில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இப்போ அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த மோல்டு ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் நல்லா ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இதை வேக வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் கேட்டிருந்த மாதிரி எள்ளு வச்சு கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருந்தேன். இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.